ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். அதாவது ஒருத்தவங்க அவங்களுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே கிருஷ்ணாவை சந்தித்த என்னுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மே 18 அன்னைக்கு ஒரு வீடியோ எஸ்கேலேருந்து வரவே இல்லை. அதற்கு காரணமும் அவங்க சொல்லி அதை அவன் எப்படி அவன் அதை ரியாக்ட் பண்ணுறான் எஸ்கே பொறுத்த வரைக்கும், அவன் எவ்வளோ நல்ல பையன் அப்படின்றது. அதாவது உங்களுடைய ஒரு பிக் பாஸ் பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக நான் இருந்து நீங்கள் சொல்லும் பொழுது தான் கிருஷ்ணாவை நான் பார்த்து அதுக்கடுத்து அனலைஸ் பண்ணி அவனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நான் வேறு லெவலில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நேர்மையானவனுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அது யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சந்திச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது வேறு லெவலில் இருந்தது. எஸ்கே கிருஷ்ணா நிஜமாகவே பலே ஆளுதாயா நீயே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சரியா? அடுத்து இவர் தன்னுடைய உழைப்பில் போடுற ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சரி அவனை பார்த்து காப்பி பண்ணுறான் இருப்பான். அவன் என்ன பண்ணுறானோ அதை பார்த்து ஒரு அடித்து ஒட்டி வச்சுருக்கான். அடித்தான் காப்பி அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்லி ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா நான் கனடா போகிறேன், நான் கனடா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சு ஊட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இது 2வது டாப்பிக்கு. அடுத்து நான் சொன்னேன் இல்லை, கிருஷ்ணா ஒரு தினத்துக்கு வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அது எதனால் நான் அதை ஸ்பெஷலாக அப்படி சொல்கிறேன், அவனுடைய அந்த நல்ல மனசுக்கு என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்ப்போம். அதை கவர் பண்ணிடலாம் அதோடு சேர்த்து. இன்னொன்று தக் லைஃபோடைய ட்ரைலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான், லைக்கை தட்டி தெரிய விடுங்க, சப்ஸ்கிரைபாக பண்ணுங்கள். இந்த 2யும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சும்மா கிருட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப பயங்கர கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி யூரோப்புக்கு ஓடி போயிட்டான். இங்கே தொழில் பண்ண முடியாது, அதனால் யூரோப்பில் போய் ஏமாற்ற போகிறேன். அப்படியே யூரோப்லலாம் வீடியோ பண்ணி கண்டென்ட் பண்ணுறதெல்லாம் சும்மா கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஹெல்பிங் வீடியோ அப்படின்றது அந்த தாட்டே கிடையாது. அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி அவர் போட போகிற ஒரு வீடியோவில் தான் தெரியும். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ போடல, இன்றைக்கி அவர் போடுறதா என்ன மனதில் இருக்கான்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அவரை யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு அவங்க நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கு இமெயிலில் கண் கலங்கி போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ ப்ரீஃபாக யாரும் எழுதுனதில்லை. அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர், நீங்கள் நல்லா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அதை குறிப்பிடல. பட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து ஒரு நடுத்தர வயது ஒரு பெண். சரிங்களா? என்னுடைய பிக் பாஸோடைய ஃபாலோவர். கிட்டத்தட்ட என்ன 3 சீசனாக ஃபாலோ பண்ணுறாங்க, 4வது சீசன் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நான் கிருஷ்ணா பற்றி வீடியோ போடும்போது நான் எப்பயுமே இதுதான் சொல்கிறேன், உண்மைக்கான பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே நேர்மையாக தான் இருப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன், மனசில் இருக்கிறது பேசுவேன், யார்ட்டையும் காசு வாங்கிட்டுலாம் பேச மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் அப்படி பேசும் பொழுது அதை பார்த்துட்டு எஸ்கே கிருஷ்ணா யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அவனோட ஹெல்பிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அடுத்து நான் பேசுகிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களும் ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னுடைய ஆடியன்ஸ் எப்படின்னா பிளண்ட்டாக நான் என்ன சொல்கிறேனோ நம்புறதுக்கு அவங்க யாருமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை பார்ப்பாங்க, கேட்பாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா என்ன செலக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி என்கிட்டயே அந்த கேள்வி எழுப்புவாங்க, இந்த மாதிரி என்னங்க நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க பாருங்கள் அப்படின்ட்டு. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரியா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெண்மணி அவங்க ஒரு வேலை விஷயமாக பார்த்தீங்கன்னா யூரோப் போயிருக்காங்க. ஸோ போகிறப்ப அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாக கிருஷ்ணா அவர்களை செஞ்சுருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் தான் பார்க்க முடிஞ்சு. ஆனால் அவன் பேசுகிறதோ தெனாவட்டாவோ திமிர்த்தனம் பிடிச்ச மாதிரியோ இவங்க சொல்கிறானுங்கல்ல, கேடுகட்டத்தனமாக பெண்கள்கிட்ட பேசுவான், அப்படியே சீப்பாக நடந்துப்பான், அந்த மாதிரிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அவர் அவ்வளோ இதாக இருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டவுன் டு எர்த்து பர்சனாகத்தான் இருக்கிறார். ஒரு கெத்து கிடையாது. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணுனாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனாக அவங்களுடைய இயல்பு. அதாவது நான் வீடியோவில் நீங்கள் பேசுனது கேட்டது நான் கனெக்ட் பண்ணது அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கிருஷ்ணா ரொம்ப நேர்மையானா அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேரில் பார்க்கும்போது அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா மென்மேலும் வளர்ந்துருக்கு. ஏன்னா ஒரு உதவி அப்படின்றதை ஒருத்தன் பண்ணுறப்ப ஒருத்தன் தடுக்கிறான் அப்படின்னா அது எவன் காசாக இருந்தாலும் சரி. இப்போது
ஜெயம் ரவி வந்து ஒரு படம் நடிச்சிருப்பார், திலாலங்கடி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணோட ஒரு சிகிச்சைக்காக காசு இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த பெண் வந்து அதை அவர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை கொள்ளையடிச்சு தான் வருவார்னு வைங்க, அது வேறு தாட் ப்ராசஸ். பட் இருந்தாலும் அதை கொள்ளையடிச்சிட்டு வந்த காசில் இந்த சர்ஜரி பண்ணி அவங்க வந்து க்யூர் ஆகிட்டு அவங்க புன்னகை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவ்வளோ கிக் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்து கிக்குன்னு நினைக்கிறேன், அந்த படம் பேர் திலாலங்கடியில் கிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பையன் தான் வந்து கிருஷ்ணா, சரிங்களா? அவன் உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கீழே இருந்து கமெண்ட் அடிக்கிறேன், அடிச்சுட்டு தான் இருப்பான். என்னென்னா, உழைச்சி சம்பாதிங்கடா, இது பண்ணுங்கடா அப்படின்னு. என்னமோ இவன் வந்து உழைக்கிறதுக்கு 4 கடை எனக்கு வச்சு கொடுத்த மாதிரியும், ஒன்றுமே இல்லாதவன் இது இவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வரவங்களுக்குலாம் ரொம்ப ரேர் தான் அது. அவங்களுக்கு அமையுது, சில பேருக்கு அமையாது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானா அப்புறம் ஹெல்ப்பிங்கே தேவை கிடையாது. இப்போது எல்லாருமே ரஜினிகாந்த் ஆகிட முடியாது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உதவி பண்ணுற ஒரு நபரை அவ்வளோ தூரம் வந்து காயப்படுத்தியிருக்காங்க. அவன் பேசுகிற அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நானும் வந்து மன கஷ்டமாயிட்டேன். பட் அவங்கள பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங். என்னுடைய பையனை வந்து பார்த்த மாதிரி இருக்குது, என்னுடைய சகோதரனை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உருக்கி எழுதியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கிருஷ்ணாவுடைய பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழைகள் உதவுதல் அப்படின்றதை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவனுக்கு வந்து இவ்வளோ அதவே வந்து காப்பி அடிக்கிற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய அனுபவம், சரிங்களா? இதே மாதிரி எனக்கும் வந்து மேபி இந்தியாவுக்கு வரும் பொழுது கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம், ஓகேவா? அது ஒரு நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன ஒரு காமெடினா, இதை வச்சுக்கிட்டு கண்டென்ட் பிச்சை எடுத்து வாங்கியிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறோம், அதை பார்த்து நம்ம ஃபார்மெட்டில் காப்பி அடிச்சு பிச்சை எடுத்தவங்களாம் இருப்பான் பாருங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம கண்டென்ட் கொடுத்தா தான் அவனுக்கு கண்டென்ட் வரும், இல்லாட்டி தெரியாது என்ன பண்ணுறதுன்ட்டு. இப்போ இவன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் போடுறான் அந்த மாதிரி, நான் வந்து ஹீரோ போகிறேன், நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். ஒருத்தன் இவனோட அண்ணன் அவனா ஊருக்கு போகிறான் போல, அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி நான் வந்து அண்ணன் கூட போகிறேன், ஆயா கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கனடா போகிறேன், கக்கூஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு வீடியோ வந்து போட்டு விட்டான். அவனுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பயலும் கிடையாது, கிருஷ்ணா அளவுக்குலாம் சப்போர்ட்டும் கிடையாது. எதிரிகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதிலே சொல்கிறான், டே நீ பண்ண வேலைக்கு தான்டா உனக்கு எதிரிகள். முதல் என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் வாங்கினோம் அப்படின்னாங்க. இந்த 1.5 கோடிக்கு இது வாங்கினோம், 28 லட்சம் பைக் வாங்கணும்னாங்க. அதுக்கடுத்து நாங்கள் வாங்கலை, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து காசு போட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து உருட்டினாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட பொய்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அவிழ்க்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து சப்போர்ட் கிடச்சிச்சு. ஆனால் அது நிரந்தரம் இல்லை. ஆண்டவன் வந்து நிறையா கொடுப்பாங்க கிட்டவனுக்கு, ஆனால் கைவிட்டுருவோம் அப்படின்றது அதன் மூலமாக முடிவாயிடுச்சு. இப்போ வந்து அவங்கள துரோகம் பண்ணுறாங்க, இந்த கண் கட்டுறாங்க, கை கட்டுறாங்க. நீங்கள் முதல்ல குத்துறீங்களடா, நீங்கள் முதல்ல குத்துறதுக்கு இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க கர்மா, அவ்வளோதான், மற்றபடி வேற என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து எஸ்கே கிருஷ்ணாவுடைய நல்ல மனதை பாராட்டி கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, மே 18 புலிவாய்க்கால் நினைவேந்தல் தினம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் செய்தார்கள், நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணா வந்து உதவி பண்ண போய் அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அவன் வந்து காசு அதை நான் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு நான் வந்து மரியாதை செலுத்துகிறேன், நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் வந்து வேறு லெவல் ஒரு ஹைப்பு, சான்ஸே இல்லை. எஸ்கே கிருஷ்ணா தானே, மண்ணில் மனசு தானே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் தக் லைஃப் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சில கான்ட்ரவர்சிஸ், என்னப்பா அது ஏஜ் ஆக்டரு கிஸ் அடிக்கிறாரேப்பா அப்படின்ற மாதிரி. இவங்களாம் ஹாலிவுட் படம் பார்த்ததில்லை நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கதை உள்ள ஒரு இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மக்கள் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி ஐயோ தமிழ் படம் கல்ச்சர் அப்படின்றதுனால மணிரத்னம் அவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஸ்ஸிங் சீன் மட்டும் எடுக்கலதா ஒரு இது பண்ணியிருக்காங்களாம். இப்போ சென்சார் ஆகிடுச்சு படமும். 2 hour 45 நிமிஷம் வந்திருக்கு ரன் டைம். ஸோ கமல் சாரோடைய வேறுபட்ட நடிப்பு இதில் வந்து தெரியுது. எஸ்டிஆர் நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, பார்க்க முடியுது. ஸோ எல்லோரும் ஆஃப்டர் நாயகன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த உலக மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹிந்தியில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த ட்ரெய்லரோடைய வியூஸ் வந்து போகுது. ஸோ ஒழுங்காக ஹிந்தியில் ப்ரமோஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கேருந்து தமிழ் படம் ஒன்றுமே வந்து 1000 கோடி போகலை, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பல் இருக்குது. அந்த புலம்பலை இவங்க கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 5 மில்லியன் தாண்டிடுச்சு ஹிந்தியில் தக் லைஃபோடைய ட்ரெய்லர் வியூஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே இருக்குது.
ஸோ அதை கொஞ்சம் வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்தாலே சும்மா சரசரம் தேட்டர் கிடச்சாலே பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஹைலைட் வந்து பிக்கப் ஆகும். ஸோ பயங்கரமான ஒரு ரீச் வந்து இருக்கும் அப்படின்றதுனால அதற்கான ஒரு ப்ராசஸில் வந்து தக் லைஃப் டீம் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தக் லைஃப் கமல் சாரோடைய படத்துடைய ட்ரெய்லர் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றியும் பேசலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.